எம்மா, துணியை போடும்போது நல்லா தான் இருக்கு. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு துணியை போட்டுட்டு அவுத்து போட்டுருதோம். ஆனா அதை துவைச்சி காய போட்டு மடிச்சு வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருதே. இனிமேலாம் துணி ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் போடணும், 2 3 போட்டுட்டு அலையக்கூடாது. மருமோளே, என்ன துணியா மடிக்க? இல்லத்தே, பைப்ல தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் மருமோளுக்கு எப்பவும் ஒரே காமெடி தான். உங்ககிட்ட பிடிச்சதே இந்த காமெடி தான் மருமோளே. எலி எதுக்கு பம்முது? எத்தே, என்ன வேணும்? ஏன் மருமோ புத்திசாலி, உடனே கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிடுதாலே. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லுங்க முதல்ல. ஒன்றும் இல்லை மருமோளே, மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்க போற? அதானே பார்த்தேன், சும்மா வந்து உட்கார மாட்டீங்களே. எத்தே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்குல்ல, சாம்பார் வச்சு விட்டுருவோமா? சாம்பார் வேண்டாம் மருமோளே, இந்த வாரம் சரஸ்வதி பூஜை வருது, பிறகு அதுக்கு வேற சாம்பார் தான் வைப்பேன். அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு உப்பு உரப்பமா ஏதாவது செய்ய. உப்பு உரப்புமா வேணுமாக்கும்? அப்படி செய்யணும்னா கறியும் மீன் தானே வைக்கணும். நீங்க தான் புரட்டாசி மாசம் கறி மீன் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, பிறகு என்னத்த வைக்க? மருமோளே, நல்ல உப்பு உரப்புமா தக்காளி தொக்கு செஞ்சு தாரியா? சாப்பிட நல்லா இருக்கும். சுட சுட சோறை போட்டு தக்காளி தொக்கு போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல அருமையா இருக்கும். மருமோளே, செஞ்சு தாரியா? தக்காளி தொக்கா? ஆமா மருமோளே, தக்காளி தொக்கு செஞ்சுட்டு கொஞ்சம் கீரை கிடக்கு, அதையும் எடுத்து கடைஞ்சு வச்சிரு, சாப்பிட்டுக்கிடுவோன்னு. சரித்தே, செஞ்சிருதே. அப்படியே 2 அப்பளத்தை பொரிச்சு வச்சிரு மருமோளே, கூட்டிக்கிட்டு நல்லா இருக்கும். எத்தே, அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா? போதும் மருமோளே, நம்ம 2 பேருக்கு தானே, பிறகு ராத்திரிக்கு வேற ஏதாவது பாத்துக்கிடுவோம். என்னத்தே, நம்ம 2 பேருக்கா? சாணி அக்கா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, சிம்ரன் இருக்கா, பிறகு 2 பேருக்கு இங்க 4 பேருக்கு செய்யணும்ல. அவங்களுக்கு ஏதாவது கறி மீன் வச்சு கொடுத்துருவோமா? காலையிலே சாணியா கேட்டா மருமோளே, கறி எடுத்துட்டு வரட்டா மீன் வாங்கிட்டு வரட்டான்னு. நான் தான் வேண்டான்ட்டேன். புரட்டாசி மாசம் வீட்டுல செய்யக்கூடாது, வேணா வெளியே கடையில வாங்கி தின்னுக்கோங்கன்னு சொல்லிட்டேனா. அவ என்ன செஞ்சா, அவ ஃப்ரெண்டு ஒருத்திக்கு போன் அடிச்சா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அங்க வரோம், மட்டன் பிரியாணி செஞ்சு வையின்னு சொல்லிட்டா. அதனால அவ போயிருவா, 2 பேரும் போயிருவாளுங்க. அம்மையும் மகளும் போய் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலதான் வருவாங்க. அதனால நம்ம 2 பேருக்கு மட்டும் நீ செஞ்சா போதும். என்னத்தை சொல்லுதீங்க? மட்டன் பிரியாணி சாப்பிட போறாங்களா? சொல்லியிருந்தா நானும் கூட போயிருப்பேன்ல. வெறும் சோத்துக்கு செத்தவளா இருக்காத, சோத்துக்குன்னு தெரு தெருவா அலைவியோ. நம்ம வீட்டுல இருக்கிறத தான் நம்ம சாப்பிடணும். ஒழுங்க போய் தக்காளி தொக்கு செய்யி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இந்த கிழவி தானும் திங்காது, நம்மளையும் திங்க கூடாது. முதலே தெரிஞ்சிருந்தா நம்ம அவங்க கூட ஓடி இருக்கலாமே. மட்டன் பிரியாணி போச்சே. என்ன மருமோளே, தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லத்தே, இந்த துணியை மடிச்சிட்டு போய் தக்காளி தொக்கு செய்யுதேன்னு சொன்னேன். சரி மருமோளே, துணியை மடிச்சு கையோட எடுத்து கொண்டு பீரோல வச்சுட்டு போயிரு. நீ பாட்டுக்கு துணியை மடிச்சு போட்டுட்டு போயிருவேன். அது அங்கனை இங்கனையும் கலைஞ்சு போய் கிடக்கும். பிறகு 2வது நான் உட்காந்து மடிக்கணும். எனக்கு ஒரு வேலையா? நீ கையோட மடிச்சமா எடுத்து வச்சமான்னு இரு. சரித்த, எடுத்து வச்சுட்டு போறேன். கடவுளே, காலையில சாணியாக்கா வெளியே போகும்போதே கேட்டாங்களே, மாலா வெளியே போறேன் நீயும் வாரியான்னு. நான் தானே வரலன்னு சொல்லிட்டேன். இப்படி முட்டாத்தனம் பண்ணிட்டேனே. அவங்க மட்டன் பிரியாணி திங்க போறாங்கன்னு தெரியாம போயிட்டேன். தெரிஞ்சிருந்தா போயிருப்பனே. இப்ப கீரையெல்லாம் திங்க வேண்டியிருக்கு. கடவுளே கடவுளே கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? மட்டன் பிரியாணி போச்சே. மருமோளே, என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? ஆமா, புலம்பி மட்டும் என்னத்துக்கு ஆக போகுது? நம்மளுக்கு என்ன பிரியாணியா கிடைக்க போகுது? இன்னைக்கு நம்மளுக்கு வாச்சது தக்காளி தொக்கும் கீரையும் தானே. சரி, என்ன செய்ய? எத்தே, ஒண்ணும் இல்லத்தே, சோறுக்கு எவ்வளவு அரிசி போடன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன். சரி சரி, சீக்கிரம் துணியை மடிச்சிட்டு போய் வேலையை பாரு. அடியே, சாப்பாடு ரெடி ஆயிட்டா இல்லையாடி? எவ்வளவு நேரம்? வயிறு பசி உயிர் போகுது, சீக்கிரம் எடுத்துட்டு வா. வந்துட்டேன், கத்தாதீங்க, வந்துட்டேன். கொண்டா மருமோளே, கொண்டா. அத்தைக்கு வயிறு ரொம்ப பசிக்கு பாத்துக்கோ, அதனாலதான் கத்திட்டேன். சரி குடுமா, அத்தை சாப்பிடுதே. பார்க்கவே நல்ல அழகா அருமையா இருக்கு மருமோளே. சரித்தே, சாப்பிடுங்க. மருமோளே, நீயும் கையோட சாப்பிட வேண்டியதானே? நீ என்ன நின்னுகிட்டு இருக்க? எத்தே, எனக்கு பசிக்கல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுதே. நீங்க மட்டும் சாப்பிடுங்க இப்போ. என்ன மருமோளே இது? வயசு பிள்ளை காலகாலத்துல சாப்பிட்டு வச்சு நல்லா இருக்க வேண்டாமா? சாப்பிடாம அலைஞ்சினே இப்படித்தான் ஒல்லி குச்சா கிடப்ப. சரி, நல்லா சாப்பிடுன்னு. இப்ப அத்தை சாப்பிடுதே, நீ போய் சோறு வச்சுட்டு வந்து சாப்பிடு. எம் 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 எம். என்னடி இது? தக்காளி தொக்கு இப்படி இனிக்கவா செய்யுது? அடியே, மிளகா பொடிக்கு பதிலா சீனி அள்ளி போட்டியாடி? இல்லத்தே, மிளகா பொடி போட்டனே. பறவை என்னத்துக்கிட்டு இனிப்பா இருக்கு? அப்படி இருக்குமோ? இல்லைன்னா இப்படி இருக்குமோ? இல்ல அப்படித்தான் இருக்கும். என்னதுடி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு இருக்க? எப்படி இருக்கும்? என்ன செஞ்சு தொலைச்ச? எத்தே, நீங்க தக்காளி தொக்கு கேட்டீங்களா? உள்ள போய் பார்த்தேன், தக்காளியே இல்லத்தே. சரி, தக்காளி வாங்கிட்டு வருவோன்னு கடைக்கு போனேன்னா, கடையில போய் கடைக்காரங்கிட்ட 1 கிலோ தக்காளி கொடுன்னு கேட்டேன். அவன் 100 ரூபா சொல்லுதா. 100 ரூபா கொடுத்து தக்காளி வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க முடியுமா? அதான் பார்த்தேன், என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, நீங்க வேற தக்காளி தொக்கு வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்க. உங்களையும் ஏமாத்த மனசு வரல, அதனால பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த கடையில தக்காளி சாஸ் பாக்கெட்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சுதே. விலைய பார்த்தா 15 ரூபாதான்.
என்ன தக்காளி 1 கிலோ 100 ரூபா சொல்லுவீங்க, சாசு 15 ரூபான்னு கேட்டேன். அது அப்படித்தாம்மாண்ணா, நம்மளுக்கு தக்காளி தானே முக்கியம். அதனால 2 சாசு பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஊத்தி தக்காளி தொக்கு செஞ்சுட்டேன். ஏட்டி சிம்ரன், உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாம்ல? ஆமா லட்சுமி ஆண்டி, நேத்து ராத்திரி வந்தாங்க. உங்க அம்மா வந்தா கூட்டு வந்திருக்கலாம்ல டி, பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, எங்க ஆளையே காணோம். இழிச்ச ஆண்டி, நானும் மம்மியும் சேர்ந்து மம்மியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட போனோமா. மம்மி நிறைய சாப்பிட்டுட்டாங்க, அதனால எந்திக்க முடியாம அங்கேயே படுத்துட்டாங்க. நான் மட்டும் ஆரஞ்சு மண்டியனை பார்க்கணும்னு ஓடி வந்துட்டேன். நல்ல பிள்ளை, நல்ல அம்மா. இழிச்சக்கா, சாப்பிட்டீங்களா? ஆமா லட்சுமி, சாப்பிட்டுட்டேன். இட்லி கடையில இட்லியும் 2 வடையும் மிச்சமா இருந்துச்சு. சரி, அதை எதுக்கு வம்பாக்குவானே, அதனால அதையே சாப்பிட்டுக்கிட்டேன். சாயந்தரம் தானே பிள்ளை வருவா, அவ வரும்போது சூட சோறு பொங்கிக்கிடலாம். பிறகு 2 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான். நம்ம இருக்கிறத சாப்பிட்டு அப்படியே ஒப்பேத்த வேண்டியதுதான். என்ன செய்ய? எப்படித்தான் மத்தியானம் இட்லியை தின்னுட்டு கிடைக்கலாமா? நம்மளுக்கெல்லாம் சுட சுட சோறு இல்லைன்னா வயிற்றுக்குள்ள இறங்காது. நீ என்ன குழம்பு வச்ச? குழம்பு ஒண்ணு வைக்கல இழிச்சக்கா. எங்க வீட்டுக்காரர் வெளியூருக்கு போயிட்டாரு, 2 நாள் கழிச்சுதான் வருவாரு. ஆபீஸ் விஷயமா போயிருக்காரு. அதனால என்னத்தை போட்டு செய்ய, பிள்ளைகள் வெஜிடபிள் பிரியாணி வேணும்னு கேட்டாளுங்க. அதனால அதை போட்டுட்டேன். நானும் அதையே சாப்பிட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சாயந்தரம் வந்தாளுங்கன்னா வச்சு கொடுத்துட்டு பிறகு ராத்திரிக்கு தோசைக்கு சேர்த்து சுட்டுக்கிட வேண்டியதுதான். வேற என்ன செய்ய? லட்சுமி, உங்க மாமனார் வீட்டுல கிடக்காருல்ல, அவர் எதுவும் அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாரோ? அப்படியெல்லாம் அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாருக்கா. எது இருக்கோ கொடுக்கறத சாப்பிட்டுக்கிடுவாரு. நேற்று ராத்திரி எங்க வீட்டுக்காரர் கிளம்பும் போது இவரும் கிளம்பி போனாரு. டெல்லிக்கு போறேன், வர 1 வாரம் ஆகும், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன், மீட்டிங் அது இதுன்ட்டு போனாரு. காலையில பார்த்தா வாசல்ல வந்து நிக்காரு. எங்க போனாருன்னு தெரியல. என்னட்டி சொல்லுத? ராத்திரி கிளம்பி டெல்லிக்கு போயிட்டு காலையில வந்துட்டாரா? அது எப்படி வர முடியும்? அவர்கிட்ட கேட்டனே, பதில் எங்க ஒழுங்கா சொல்லுதாரு. உளறிக்கிட்டுல கிடக்காரு. டெல்லிக்கு போகணும்னு போனாரா, ஏரோப்ளேன் கேன்சல் ஆயிட்டா, அதனால திரும்பி வந்துட்டாரா. அடுத்த வாரம் மறுபடியும் மீட்டிங் இருக்கு போகணுங்காரு. என்னன்னு சொல்லுதாரோ ஒன்னும் புரியல. ஏரோப்ளேன் கேன்சல் ஆயிருக்கும் டி, அதனால போயிருக்க மாட்டாரு. சரி, அடுத்த வாரம் போவாரு. நம்மளுக்கு என்ன? என்ன கதை முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க அத்தை பாட்டி, வாட்டி மாலா, உட்காருங்க 2 பேரும். சே, 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது மாமியார் மருமகளை பார்த்த மாதிரியே இல்ல. 2 பேரையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரில இருக்கு. அப்படியாட்டி? நல்ல அக்கா தங்கச்சி மாதிரி நல்ல அழகா இருக்குமோ 2 பேரும்? மாலா, உன் மூஞ்சி ஏன் இப்படி போகுது? என்னட்டி தங்க பிள்ளை, மூஞ்சி இப்படி இருக்கு? என்னைய பார்த்தா கிளவி மாதிரியா இருக்கு இழிச்சக்கா. இந்த கிளவி கூட சேர்த்து வச்சு என்னைய பேசிட்டீங்களே. நானும் அவங்களும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கும். அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க. மருமோளே, என்ன இழிச்சவ சொன்னதை கேட்ட உடனே உனக்கு பொறாமையா இருக்கோ? அத்தை தானே மருமோளே, அடுத்தவங்களையே சொல்லிட்டா. நான் தானே சொன்ன, என்ன உனக்கு ஏன் பொறாமையா இருக்கு? அத்தை கிளவி, வீட்டுக்கு வாங்க, ஒரு பாயாசத்தை போடுதேன். இருந்தாலும் நான் அழகுன்னு இந்த ஊருக்கே தெரியுது, என் மருமவளுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேக்கி. அவளுக்கு என்னைக்கு தான் புரிய போதம்மா? மாலா, நீ வருத்தப்படாதட்டி. இழிச்சக்கா சும்மா தான் சொன்னாங்க. இந்த ஊர்லயே நீ தான் அழகு, உன்னை விட்டு அழகு வேற யாரும் இருக்கா? அப்படியே லட்சுமி அக்கா, ரொம்ப சந்தோஷம். கேட்கவே நல்லா இருக்கே. இந்த கிழவி காதல் உழுற மாதிரி நல்ல சத்தமா சொல்லுங்க. சரி, மாமியார் மருமகளும் சண்டையை விடுங்க. சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சா? சாப்பிட்டீங்களா? ஆமா லட்சுமி அக்கா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரா ஒரு தக்காளி தொக்கு செஞ்சு கீரை கடைஞ்சி நல்லா அப்பளம் பொரிச்சு கொடுத்தேன். எங்க அத்தை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. எங்க அத்தை தான் ஆசைப்பட்டு தக்காளி தொக்கு வேணும்னு கேட்டாங்களா, அதனால உடனே செஞ்சு கொடுத்துட்டேன். அடியே ஒத்த ரோசா, என்னை கொலகாரியா மாத்தாத. எத்தே, எதுக்கு கோவப்படுவீங்க? நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தேன் தெரியுமா? மாலா, தக்காளி தொக்கா செஞ்சே நல்லா இருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி. அடியே ஆள் ஆளுக்கு வயிற்றுச்சல கிளப்பாதீங்க. என்னமோ நடந்திருக்கு, அதான் அத்தை பாட்டி கோவப்படுதாங்க. அத்தை பாட்டி, என்ன நடந்துச்சு நீங்களாவது சொல்லுங்க. தக்காளி தொக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு நான் போய் இவட்ட போயா கேட்பேன். இவளும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாளே ஒரு தக்காளி தொக்குன்னு, தின்னு பார்த்தா வாயில வைக்க முடியல, ஒரே இனிப்பு. என்னடின்னு கேட்டா, இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சம்சாக்கு தொட்டு திங்கும்ல, சாசுன்னு ஒண்ணு விற்பாங்களே டி, அதை வாங்கிட்டு வந்து ஊத்திருக்கா. தக்காளி விலை கூடையா, அதனால அதை ஊத்துனாலாம். அதை கொண்டு தக்காளி தொக்கு எவ்வளவு செய்வாளா, இந்த கேனச்சி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா. ஆமா, தக்காளி விலை 100 ரூபாய்ல. நானும் காலையில கடைக்கு போய் கேட்டுட்டு ஒரு 1/4 கிலோ தக்காளி தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குன்னு சாசை ஊத்தியாட்டி செய்வேன். எனக்கு என்ன தெரியும், நான் என்னைக்கு முன்ன பின்ன தக்காளி தொக்கு செஞ்சேன். எங்க அத்தை ஆசைப்பட்டு கேட்டாங்களேன்னு போய் பார்த்தேன். தக்காளி விலை கூட, அதனால சரி இதுலயும் தக்காளி படம் தானே போட்டிருந்துச்சு, தக்காளி தானே அரைச்சு வச்சிருப்பாங்க, அதனால வாங்கிட்டு வந்து ஊத்துனேன். அது இனிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ சாப்பிட்டு பார்த்திருப்பல்ல, சோறு இனிச்சிருக்குமே. நான் எங்க தின்னேன், அது சட்டியில போட்டு கிண்டும் போதே ஒரு மாதிரி வழுக்கு வழுக்குன்னு வந்துச்சா, பார்க்கவே நல்லா இல்ல, அசிங்கமா இருந்துச்சு. அதனால எங்க அத்தைக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் கீரையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். அத்தை பாட்டி, நீங்க பாவம் தான். நீங்க ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல, நானாவது வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன் கொண்டு வந்து கொடுத்துருப்போம்ல. என்ன செய்யட்டி, இப்படி ஒருத்தி வந்து மர்மமலா வச்சிருக்காளே, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? சோத்த தட்டுல நிறைய கொண்டு வந்து போட்டு அதுலயும் தக்காளி தொக்கை ஊத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டா. சோறை கொண்டு தூரையா போட முடியும்? பம்பாக்க கூடாதுன்னு கஷ்டப்பட்டு நான் தான் வாய்க்குள்ள போட்டு முழுங்கினேன்.
நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன்ப்பா. நான் போய் நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் வறுவல், அப்புறம் எறா அது இது நல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன். ஏட்டி சிம்ரன், என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல, இப்படி விட்டுட்டு போயிட்டியே. போங்க மலாக்கா, அங்க சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. எனக்கே காணல, எங்க அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. எனக்கே கொஞ்சம் தான் கிடைச்சது. மத்த நேரம் பூரா கூடயே வாழு மாதிரி சுத்திக்கிட்டு அலைவா. சாப்பாடுன்னா மட்டும் விட்டுட்டு ஓடிடுவா. எப்பந்தான் போவாளா, எங்கதான் போவாளம்மா. நல்லா போய் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துருவா. ஏம்மா, அடுத்து நெட்டச்சியா? என்ன டீ அழுதுகிட்டே வர? உனக்கு என்ன பிரச்சனை? வாழ்வே மாயம் என் வாழ்க்கை சோகம், போவேன் நானும் எங்கேயாவது கண்காணாத தூரம். பிள்ளை அழுவுறத பார்த்தா வாழ்க்கையில ஏதோ பெரிய சோகம் நடந்திருக்கு போல. நெட்டச்சி, என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நாங்க இத்தனை பேர் இருக்கோம், உன் பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டோமா? இப்படி அழுதுகிட்டு வர, எங்களெல்லாம் மறந்துட்டியா? நாங்க இருக்கிறது ஞாபகம் இல்லையா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நாங்க உடனே தீர்த்து வச்சிருந்தோம். எங்க அத்தை எங்க அண்ணன் அன்பு அள்ளி தெளிக்கிறதில் மண்ணே, அந்த பாட்டு தானே? சும்மா கடட்டி சிம்ரன். அடியே, எல்லாரும் சும்மா கடங்கட்டி. அவளே பாவம் அழுதுகிட்டு வந்திருக்கா. என்ன விஷயம்னு கேட்போம். எல்லாரும் அமைதியா இருங்க. எங்க மாமியாரு. ஐயோ, மாமியாருக்கு எதுவும் ஆயிட்டா? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்களா? எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோமா? இளிச்சக்கா, போற வழியில வண்டியை நிப்பாட்டி பழம் வாங்கிட்டு போயிருவோன்னு. லட்சுக்குட்டி, நீ பழம் வாங்கிக்கோ, நான் ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிக்கிறது என்ன, அப்படி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா இளிச்சக்கா, ஆளுக்கு ஒண்ணா வாங்கிட்டு போவோம். அப்பதான் அவங்க ஜூஸ் கீஸ் போட்டு குடிச்சுக்கிடுவாங்க. உடம்பு சரியில்லாத நேரத்துல இதெல்லாம் கொடுக்கணும்ல. ஏட்டி நெட்டச்சி, சீக்கிரம் சொல்லு, உங்க மாமியார் எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்க? என்னது ஆஸ்பத்திரியா? ஆமாட்டி, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதுனால தானே இப்படி அழுதுகிட்டு வர. உங்க அத்தைக்கு என்னாச்சு? கீழே வலிக்கு கிளிக்கு விழுந்துட்டாங்களா, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துட்டா? ஆமா, அந்த கிழவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாலும். வேற என்னட்டி ஆச்சு? கை காலை இழுத்துக்கிட்டு போயிட்டா, வாயில நுர தள்ளிட்டா, விஷத்துக்கு சத்து குடிச்சிட்டாங்களாட்டி? என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு கிடக்காதீங்க. இன்னைக்கு மத்தியானம் எங்க அத்தைகிட்ட கறி குழம்பு வைக்க சொன்னேன்னா அவங்க வைக்காம சாம்பார் வச்சு விட்டுட்டாங்க. அதான் அழுதுகிட்டே வாரேன். ஏ அப்பா, இந்த புரட்டாசி மாசம் வந்தாலும் வந்துச்சு. சோத்து பிரச்சனை பெரிய பிரச்சனையால இருக்கு. ஆளாளுக்கு புலம்பிக்கிட்டே வராளுங்க. மாலாக்கா, உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சீங்க? கறி குழம்பா? கறி குழம்பு இல்லட்டி, நல்ல சூப்பரா தக்காளி சாஸ் ஊத்தி ஒரு அருமையான தக்காளி தொக்கு, கீரை கடையல், அதுக்கு பிறகு அப்பளம், அப்புறம் சுட சுட சோறு. என்ன அருமையான சாப்பாடு தெரியுமா? சாப்பிட உனக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் டி. சீ, தக்காளி சாஸ் ஊத்தி தக்காளி தொக்கா? இதுக்கு நானே பரவாயில்ல போல. எங்க வீட்டுல நல்ல அருமையா சாம்பார் வச்சு, உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு, நல்ல காலிஃபிளவர் பொரிச்சு, அப்பளம் எல்லாம் பொரிச்சு வச்சிருந்தாங்க. நான் அதையே சாப்பிட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா தக்காளி தொக்கு கீரைன்னுகிட்டு இருக்கீங்க. ஏம்மா, எப்படித்தான் இதெல்லாம் தின்னுட்டு உயிரோட இருக்கீங்களோம்மா? நாங்கெல்லாம் தெய்வ பிறவி, அப்படித்தான் சாப்பிடுவோம். நம்ம சாணியாக்கா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படியும் சாயந்தரம் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அதனால இன்னைக்கு ராத்திரி ஒரு நல்ல வேட்டை நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஐ ஜாலி, சாணியாக்கா வந்திருக்காங்களாக்கும். ஹோட்டலுக்கு போகும்போது சொல்லுங்கக்கா, நானும் வந்துருதேன். தாராளமா வரலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்துட்டு வருவோம். அப்பாடி, இப்பதான் எனக்கு மனசே நிறைஞ்சு இருக்கு. வாரேன் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். சரோ டார்லிங், கவலைப்படாத. நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? இந்த அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன சரோ டார்லிங், வீட்டுக்கு வானா வரமாட்டேக்க. பால் வாங்கி தரதுக்கு என்னைய கூப்பிடுத. நான் இங்க இருந்து வந்து உனக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு நான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரணும். நீ வீட்டுக்கு வரலாம்ல? சேச்சே, கோவப்படல சரோ டார்லிங். நீ எப்ப போன் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த உடனே வந்துருதேன். நீ எதுவும் கோவப்படாத, இந்த உடனே வந்துருதேன். இல்ல செல்லக்குட்டி, ஆஹா, யாருக்கும் தெரியாது. லட்சுமிக்கு சேகருக்கு யாருக்குமே தெரியாது நான் உன்னை பார்க்க வர்றது. இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன், இந்த வந்துகிட்டு இருக்கேன். லட்சுமி, உன் மாமனாரு சரோன்ட்டு போறாரு. அவ பொண்டாட்டியா? என்னக்கா, இந்த மனசு இப்படி கெட்டின பொண்டாட்டிய பார்க்க திருட்டுத்தனமா போறாரு? அப்படி என்ன சீமையில இல்லாத பொண்டாட்டியோ ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு போட்டோவை கூட காமிக்க மாட்டேங்காரு. போய் பார்த்தா தெரிய போகுது. வாங்க வாங்க, பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். சரி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன லட்சுமி, உன் மாமியாரை பார்க்கணும்னு எங்களுக்கே ஆசையா இருக்கு, உனக்கு இல்லையா? என்ன இளிச்சக்கா, வீட்டுல புருஷன் இருக்காரு, பெத்த பிள்ளை இருக்கு, மருமகா இருக்கா, 2 பேத்திக இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்க வரணும்னு கொஞ்சம் கூட நினைப்பில்லாம ஒளிஞ்சு கிடக்க அந்த கிழவி. அதை போய் பார்க்க போகணுமாக்கும். இருந்தாலும் அந்த முகரக்கட்டை எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோமே. அதுவும் கரெக்டு தான், எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பார்த்துட்டு வந்துருவோம். எல்லாரும் வாங்க, தாத்தாவை ஃபாலோ பண்ணுவோம். இந்நேரத்துக்கு அவர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிருப்பாரு. போன என்னட்டி, விறுவிறுன்னு போனா பிடிச்சிடலாம். எல்லாரும் எந்திரிச்சு சீக்கிரம் வாங்க.
விறுவிறுன்னு போங்க அப்பதான் கிறிஸ்மஸ் தாத்தாவை பிடிக்க முடியும்